வணக்கம் மக்களே. பாமரன் மனசாட்சியாக இன்றைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் டீ கடை பெஞ்சுகளில் பேசின ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா இன்றைக்கி எல்லா நியூஸ் சேனலும் காட்டிகிட்டு இருக்கு. என்றைக்கு சட்டசபையை லைவில் கொண்டு வந்தாங்களோ கொண்டு வரலையோ, இந்த தமிழ்நாட்டு புது அரசாங்கத்துடைய அசிங்கங்கள் எல்லா டிவிலையும் நாரடிக்கப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இதை எப்படி நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி 2 முக்கியமான அமைச்சர்களை பற்றி பேச போகிறோம். ஒருத்தர் நமக்கு நல்லா தெரிஞ்சவர், 2வது ஆளையுமே நமக்கு நல்லா தான் தெரியும். ஆனால் அவங்க 2 பேருடைய பராக்கிரமங்களை இந்த சட்டசபைக்குள்ளே பேசி நாரும்போது தான் தெரியுது. ஏன்னா இந்த பேட்டிகள்லாம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பத்திரிகையாளர்கள் அமைதியாக கேட்டுக்கிட்டு மட்டும்தான் இருப்பாங்க. மறுபடியும் யாரும் ரிப்ளை பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்க பதவிக்கு பத்திரிகை தர்மத்துக்கும் இதுதான் சரின்றத முறையில் செய்கிறாங்க. ஆனால் சட்டசபையிலையும் அதே நடக்கும்னு நம்பிட்டு வர்ற இந்த டிவிக்கு புது அமைச்சர்கள் அநியாயமாக அசிங்கப்படுறத மொத்த தமிழ்நாடும் பார்த்து சிரிப்பாக சிரிக்குது. தமிழ்நாடு சிரித்தா பரவாயில்லைங்க, மொத்த இந்தியாவே சிரிக்கிற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. ஏன்னா யார்கிட்டையுமே ஒரு ப்ராப்பரான ஒரு டேட்டா கிடையாது, ஒரு கர்மமும் கிடையாது. முக்கியமாக டிவிக்கு அறநிலையத்துறை அமைச்சர் பேசுகிறாரு. அதுதான் நம்ம ரமேஷ் அண்ணன் தான், எக்ஸ்பைரி டேட் பார்க்குற ரமேஷ் அண்ணன். அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் தலைவர் எல்லாத்துக்கும் வணக்கம் வைக்கும்போது நீங்கள் எப்படிங்க நீங்கள் வணக்கம் வைக்காமல் இருக்கலாம்? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன வர்ணாசிரம கொள்கையை மறுபடியும் கொண்டு வரீங்களா, இல்லை ஃபாசிசத்தை மறுபடியும் உள்ளே கொண்டு வரீங்களா? எங்கள் சர்வாதிகாரி வரும்போது, இதுக்கு பேர் தான் சர்வாதிகாரம். எங்கள் அதிபர் வரும்போது, எங்கள் சர்வாதிகாரி வரும்போது யாரும் உட்கார்ந்துருக்கக்கூடாது. இது ஜனநாயக நாடுங்க. இந்த ஜனநாயக நாட்டில் எங்கள் தலைவர் வரும்போது யாருமே உட்காந்துருக்கிறது எவ்வளோ ஒரு ஆணவம் மிகுந்த ஒரு போக்கு, எவ்வளோ ஆணவமான ஒரு பேச்சு. அப்போ மறுபடியும் தோளில் இருந்த துண்டை அக்கத்தில் கட்டிக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு குனிஞ்சு சேவகம் பண்ணோம். தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போயிட்டாங்க. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து இந்த கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஆணவம் எங்கேருந்து வந்துச்சு? உங்களுடைய உள்ள ஊறி போயிருக்க அந்த வர்ணாசிரம கொள்கையுடைய விஷயம் காட்டுதா, இல்லை அதில் இருக்கக்கூடிய அந்த அதிகார திமிரு காட்டுதா? அப்போ என்ன இதெல்லாம் காட்டுது? சரியா? இன்னொன்று, அதுக்கு அவர் ஒரு பல செருப்படிகள் தெளிவான முறையில் சபாநாயகர் மூலம் வாங்கினார், எதிர்க்கட்சி தலைவர் மூலமாக வாங்கினார். அதை விட்டுருவோம். அடுத்து நம்ம பேசுகிறது நம்ம பவுட்ரு சரத்து, கில்லி சரத்து. அவர் பவுட்ரு சரத்துன்னு கூப்பிட்டா தான் சரியாக இருக்கும். அவர் போட்டிருக்க பவுடரை பற்றி நம்ம பேசலை. அவர் பவுடர் லிப்ஸ்டிக்லாம் போட்டிருக்க மாதிரி தெரியுது. ஆனால் அவர் அந்த மாத்திரைகளை பவுடராக அமுக்கி போட்ட விஷயத்தில் தான் அவர் அநியாயமாக இன்றைக்கி பல்லுப்பட்டிருக்காரு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க தான் எந்த டேட்டாவுமே இல்லாமல் பேசுவாங்களே, அந்த மாதிரி நம்ம பேசுகிறது எல்லாத்தையுமே எல்லோரும் கேட்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு, நான் ஒரு மாத்திரை விஷயத்தை தான் நான் போட்டேன், அதை இப்படி இது பண்ணிட்டீங்க, அப்படியே நான் அதில் பவுடர் தான் யூஸ் பண்ணேன், உங்கள் அரசாங்கத்தில் இருக்கும்போது தான் நான் அதை யூஸ் பண்ணேன், என்னையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டார். அதாவது பிள்ளை அறிவாளித்தனமாக பேசுதான். நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் அவரை பெரிய அறிவாளி நம்ம நினச்சிருவோமா? சரியா? இந்த மேட்ரு பேசுனதுக்கப்புறம் டீ கடை பெஞ்சில் டீ குடிக்கிறத மறந்து மக்கள் விழுந்து சிரித்தாங்க. அது வேறு விஷயம், அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது. அதுக்கு உடனே நம்ம எதிர்க்கட்சி தலைவர் இருந்துச்சு கேட்டார் ஒரு கேள்வி. சரிப்பா, அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்க என்னென்னு, நீங்கள் போதைப் பொருள் மாத்திரை தான் யூஸ் பண்ணேன்னு ஒத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தானே அர்த்தம். அப்போ என் மேலே ஏன் கேஸ் போடலன்னா, நான் போதைப் பொருள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்படி இருந்து உங்கள் அரசாங்கம் என் மேலே கேஸ் போடலை அப்படிங்கிற அந்த வாதம் என்னென்னா, நான் அதைத்தான் யூஸ் பண்ணியிருக்கேன்றதை அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கார். சரி, அவர் கன்ஃபார்ம் பண்ணல, இல்லை அப்படிலாம் இல்லைங்கன்னு சொன்னால், சரிங்க, நாங்கள் தாங்க எங்கள் ஆட்சியில் நாங்கள் உங்கள் மேலே கேஸ் போடாமல் விட்டுட்டோம். இப்போ தான் உங்கள் தூய ஆட்சி நடக்குதுல்ல, நீங்கள் தான் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க போகிறீங்களே, அப்போ இந்த கில்லி சரத் அவர்கள் மேலே என்ன இந்த தமிழக அரசாங்கம், முக்கியமாக திரு ஜோசப் விஜய் முதலமைச்சராக இருக்கவர் என்ன விதமான ஆக்ஷன் எடுக்க போகிறாரு? அதை தமிழ்நாடு மக்கள் டீ கடை பெஞ்சில் உட்காந்து பாமரர்களுடைய மனசில் இந்த கேள்வி கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த கேள்விக்கு கண்டிப்பான முறையில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அப்போ தான் அவர் ஒரு தூய ஆட்சியுடைய அவர் சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இல்லை எல்லா சாக்கடையோடு சேர்ந்த நானும் அந்த சாக்கடையில் தான் உள்ள போனேன்ற சொல்கிறத அவர் அதை ஏற்றுக்கிட்டாருன்னு அர்த்தம். ஏன்னா அவர் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒருத்தர், இது ஒரு சாம்பிளுக்கு ஒரு 2 பேரை பற்றி நம்ம பேசுகிறோம்.
சரியா? இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள்ல அடுத்தடுத்த பதிவுகள் மூலமாக இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய அமைச்சர்கள் பற்றி வருது. ஏன்னா, ஒவ்வொரு விஷயத்த பற்றியும் நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. அப்படி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், யூடியூப் பதிவுகள் பத்தாதுன்ற மாதிரி தெரியுது, போகிற போக்க பார்த்தா. சரியா? இதில் கில்லி சரத் சொன்னதுக்கு இப்போ என்ன ரியாக்ஷன் நடக்கப் போகுது? அப்போ கில்லி சரத் அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுவாரா? அவர் மீது போதைப்பொருள் வழக்கு பாயுமா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பாமரன் மனசாட்சியாக உங்கள் பிரதீப்.